868 ஒன்றியங்களில் ஒரு ஒன்றியமாயிருக்கிற மேஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகிற நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைவர், ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முரளிதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்திலே இருக்கிற 868 ஒன்றியங்கள், 234 பகுதிகள், 152 நகரங்கள் உள்ளிட்ட கழகத்தின் அமைப்புகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 8ஆம் தேதியிலிருந்து 8, 9, 10, 11, 12 என்ற 5 நாட்களும் தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் சார்பில் சாதனை விளக்க கூட்டங்கள் நடைபெறட்டும் என்று தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு, கழகத்திலே இருக்கிற எங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள், இங்கே உரையாற்றிய அருமை அண்ணன் தஞ்சை கூத்தரசன் அவர்கள் உட்பட, உரையாற்றி இருக்கிற வேதா உதயசூரியன் உள்பட, பேசுகிற புதுக்கோட்டை விஜயா உள்பட, கழகத்திலே இருக்கிற தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர்களாய் இருக்கிற 257 சொற்பொழிவாளர்கள், எங்கள் இளைய தலைமுறையின் நெடுஞாயிறு நாளைய தமிழனத்தின் கையிருப்பு மாண்பிற்குரிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்பிற்குரிய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களின் இளைஞரணியால் தேர்வு செய்யப்பட்ட 186 இளம் சொற்பொழிவாளர்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 5 நாட்களாக 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 1244 கூட்டங்களில் ஒரு கூட்டமாய் மேஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தில் நம்முடைய பெருமரியாதைக்குரிய அருமை சகோதரர் முரளிதரன் அவர்கள் தலைமையில் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் பெருமரியாதைக்குரிய அருமை சகோதரர் வல்லூர் ரமேஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற மகளிர் சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நல்குவதற்காக வருகை தர இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் வருகையின் மூலமாக இப்படி ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஆவூரிலே மீஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் மிக சிறப்பாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த நல்ல நிகழ்வில் எதிர்பாராத விதமாக நானும் பங்கேற்கிற ஒரு அருமையானது ஒரு வாய்ப்பினை ஒன்றிய கழகத்தின் செயலாளரும் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் இங்கே எதிர்பாராத விதமாக நேற்றைக்கு இரவு என்னை தொலைபேசியிலே அழைத்து, கூட்டம் எதுவும் பேசுவதற்கு ஊர் இல்லாமல் நீங்கள் நாளை சென்னையிலே இருந்தால் ஆவூரிலே நடைபெறுகிற கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டு, இன்றைக்கு நானும் இவர்களோடு இந்த மேடையில் உங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒரு அருமையானது ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு எனக்கு நல்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தலைமை கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற சாதனை விளக்க கூட்டம். பேச வந்திருக்கிற தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர்கள் எங்களுடைய வரலாறுகளை கேட்பதற்கு நீங்கள் இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன செய்வது, அண்ணன் கூத்தரசன் அவர்களை போல நீண்ட நெடிய சொற்பொழிவாளர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய வரலாறுகள் இந்த மேடைக்கு தேவையில்லை என்றாலும் கூட அந்த வரலாறுகளை எங்களை விட்டால் பேசுவதற்கு ஆள் இல்லை. எனவே நாங்களே எங்களை பற்றி சொல்லிக் கொண்டால்தான் உண்டு என்கிற அந்த உணர்வில் கழகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எங்கள் அருமை அண்ணன் கூத்தரசன் அவர்கள். அவர் மாநில இலக்கிய அணியின் செயலாளராய் இருந்த பொழுது நான் மாநில மகளிர் அணியின் செயலாளராய் பணியாற்றுகிற வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு நல்கினார்கள். எனவே இந்த இயக்கத்தில் எங்களை போல இல்லை, எங்களை தாண்டி வாழையடி வாழையா இல்லை, ஆளுக்கு வேளாக விருதாக வேரை பற்றி நிற்கிற விழுதுகளாக இன்றைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தலைவர் கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, திமுக வெல்க என்று ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த உன்னத தொண்டர்களால் உயிர் பெற்றிருக்கிற மாபெரும் லட்சிய பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இது ஒன்று நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் அல்ல. நாளை பெய்கிற மழைக்கு இன்று தோன்றி மறைகிற வானவில் அல்ல. இது நினைத்தாலே நெஞ்சமதர்கிற வரலாறுகளை உள்ளடக்கியது. இது ஒன்றும் காற்றடித்தால் பறந்து போகிற கட்டவுட்டு சாதனைகள் அல்ல.
அசோகன் வந்தான், ரோடு போட்டான், குளம் வெட்டினான், மரம் நட்டான் என்கிற மாமூல் சாதனைகள் அல்ல. இந்த மேடையிலே பேசுகிற நம்முடைய கழகத்தின் முன்னோடி தலைவர்கள் சொன்னார்கள், தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், என்னென்ன சாதனைகள் அன்றைக்கே கலைஞர் ஆட்சி காலத்திலே உருவாக்கி தரப்பட்டது என்று. எங்கள் பெருமரியாதைக்குரிய அருமையண்ணன் பாஸ்கர் சுந்தரம் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் சார்பில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுகளை எடுத்து இயம்பவும் இந்த ஆட்சியின் நீதி கட்சியின் நீட்சி என்று தலைவர் கலைஞர் தளபதி அவர்களால் அழைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளையும் எடுத்து இயம்புகிற ஒரு நல்ல கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகள் எனக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்றால், இந்த இயக்கத்தை உருவாக்குகிற பொழுதே இதை ஒரு லட்சிய பேரியக்கமாகத்தான் அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். தேர்தல் திருவிழாவை சந்திக்க வேண்டும், தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற கனவுகளோடு தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாரின் கனவுகளை சட்டபூர்வமாக நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆட்சிக்கு வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலை இந்த இயக்கத்தில் தொடங்கப்பட்ட பொழுது, திருச்சியிலே மாநாட்டு பந்தலிலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி திமுக அரசியல் இயக்கமாக மாற வேண்டுமா அல்லது திமுக சமுதாய இயக்கமாகவே இருக்க வேண்டுமா, விரும்புகிறவர்கள் உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று அந்த மாநாட்டு பந்தலிலே 2 வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டு பெருவாரியான தொண்டர்களின் ஏகோபித்த முடிவிற்கு பிறகுதான் 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக 57 தேர்தல் களத்தை சந்தித்தது. 57 தேர்தல் களத்தை சந்தித்த பொழுது குளித்தலையிலே இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தலைவர் கலைஞர் அவர்கள் 15 உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே எதிர்முனையிலே காங்கிரஸ்காரர்கள் பேசினார்களாம். இப்பொழுது திமுகவிலே இருந்து 15 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 15 5 அடித்தால் 1, அடுத்த தேர்தலிலே இவர்கள் ஒருவராகத்தான் வரப்போகிறார்கள் என்று கேலி பேசிய பொழுது 14 பேரும் அமைதியாக இருக்க கலைஞர் மாத்திரம்தான் அன்றைக்கே உடனே எழுந்து பேசினாராம். ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? 15 என்று இருப்பதை திருப்பி போடுங்கள், 51, அடுத்த தேர்தல் களத்தில் நாங்கள் 51 பேர் உள்ளே வருவோம் என்று சொன்னாராம். இன்னே ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். அதுதான் 62 தேர்தலிலே 50 உறுப்பினர்களாக சட்டமன்றத்துக்கு போகிற மிகப்பெரிய வாய்ப்பு. 67 அண்ணாவினுடைய தலைமையிலே ஆட்சியை கைப்பற்றினோம். 1.5 ஆண்டு காலம்தான் அண்ணா அவர்கள் நம்மோடு உயிரோடு வாழ்வதற்கு இயற்கை வாய்ப்பு வழங்கியது. இங்கே அண்ணன் கூத்தரசன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவர் உருவாக்கி தந்த சாதனைகள் தான் நாம் வாழ்கிற இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கொண்டு வந்த சாதனை. சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படியாய் செல்லுபடியாகும் என்பதற்கு சட்டம் கொண்டு வந்த சாதனை. தமிழ்நாட்டிலே இருமொழி திட்டம் தான், மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதற்கு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த சாதனை. இந்த சாதனைகளை அண்ணா அவர்கள் தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. அண்ணாவை இயற்கை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது. அண்ணா அவர்கள் உருவாக்கிய கொள்கை லட்சியங்களையும் அவர் உருவாக்கி தந்த ஆட்சியையும் தொடர்ந்து நடத்துவதற்கு அன்றைக்கு தலைவர் கலைஞர் தலைமையிலே ஆட்சி அமைந்தது. தலைவர் கலைஞர் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே இருந்து நாம் எண்ணி பார்க்க முடியாத மகத்தான சாதனைகளை உருவாக்கி தந்தார். காரணம், அவர் ஒரு லட்சியவாதியாக அரசியல் களத்திலே தொடங்கியவர். இந்த இயக்கத்திலே இன்றைக்கு சேர்ந்தால் நாளைக்கு என்ன பதவி கொடுப்பார்கள், நாளைக்கு மறுநாள் கிடைக்கிற பதவியை பயன்படுத்தி எத்தனை பணம் சம்பாதிக்கலாம் என்ற கணக்கு போட தெரியாத காலத்தில் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர். திருவாரூர் வீதிகளிலே அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவனாக வலம் வந்த பொழுது ஆதிக்கவாதிகள் ஊர்வலம் நடத்தி கொண்டு போனார்களாம். அந்த ஊர்வலத்திலே அவர்கள் எழுப்பிய முழக்கம் என்னவென்று பார்த்தால், பொப்பிலியின் ஆட்சி அப்பளமாய் போயிற்று என்று முழக்கமிட்டு கொண்டு போனார்களாம்.
பள்ளி மாணவராயிருந்த கலைஞருக்கு அதனுடைய பொருள் புரியவில்லை. அக்கம் பக்கத்திலே விசாரிக்கிறார். அப்பொழுதுதான் நீதி கட்சியினுடைய ஆட்சி, பொப்பிலி அரசருடைய ஆட்சி வீழ்த்திய வரலாறு கலைஞருக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர் நினைக்கிறார், நாம் தமிழ்நாட்டிலே பிறந்தோம், தமிழனாய் பிறந்தோம், தமிழ் பேசுகிறோம், நாம் பேசுகிற இந்த மொழிக்கு இந்த மண்ணிலே அங்கீகாரம் இல்லையா, இந்த இனத்திற்கு அங்கீகாரம் இல்லையா என்கிற அந்த குரல் தான் தமிழ் காக்கிற போராட்டத்தில் அவரை ஈடுபட வைத்தது. புலிவில் கயல்வரித்த கொடியை கையிலே தாங்கி பிடித்து சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்று தமிழ் காக்கிற போராட்டத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அப்பொழுதெல்லாம் திமுக என்கிற கட்சியே தொடங்கவில்லை. 49 அண்ணா கட்சி தொடங்குவார். அது 57 தேர்தலை சந்திக்கும், 67 ஆட்சிக்கு வரும். 1.5 ஆண்டு கால ஆட்சியிலே அண்ணாவே மறைந்து போவார். அந்த அரியாசனத்திலே நாம் உட்காருவதற்கு வாய்ப்பு வரும் என்று எண்ணி பார்ப்பதற்கெல்லாம் கிஞ்சிச்சும் வாய்ப்பில்லாத கால வேளையில் தமிழ் காக்கிற போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தலைவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கும் சில பேர் அரசியல் களத்திற்கு வருகிறார்கள். ஐடி கம்பெனியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல்லையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தொடர்ந்து இருந்துட்டு திடீர்னு ஒரு மாநாடு நடத்துவாங்களாம், திடீர்னு ஒரு பொதுக்குழு நடத்துவாங்களாம், அடுத்தது பார்த்தா தமிழ்நாட்டில் முதலமைச்சரும். இப்படியும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சில தலைவர்கள் உருவாகிறார்கள். என்ன காரணம்? ஆட வந்தவர்களை எல்லாம் ஆள வைத்ததனுடைய விளைவு தமிழ்நாட்டில் இன்னமும் ஆட்டக்காரர்களை வாக்காளர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று சில பேர் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்தது ஒரு வரலாறு. அவர்கள் விதிவிலக்குகள் என்றைக்கும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த துறையிலே இருந்து வந்தவர்கள் தான், நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற சில வரலாறுகள், சில நடவடிக்கைகளை, சில காலகட்டங்களை கொஞ்சம் சில பேர் யோசித்து பார்க்க வேண்டும். தலைவர் கலைஞர் அரசியல் களத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். எப்படி இணைத்துக் கொண்டார்? இளம் பிராயத்தில் இதை போல ஒரு கூட்டத்தை கேட்பதற்கு கலைஞர் பள்ளி மாணவராக போயிருந்தாராம். அந்த கூட்டத்திலே பேசுவதற்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருபானந்த வாரியார் வந்திருந்தாராம். வந்தவர் சைவ சித்தாந்தத்தை சிலாகித்து பேசினாராம். புலால் உணவை சாப்பிடாதீர்கள், தயவு செய்து மகளிரணி கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். புலால் உணவை சாப்பிடாதீர்கள், சைவத்தை சாப்பிடுங்கள், பிராணிகளை வதைக்காதீர்கள், உயிர் பலி செய்யாதீர்கள், காய்கறிகளை சாப்பிடுங்கள் என்று பேசிக்கொண்டே இருந்தாராம். கூட்டத்திலே இருந்து, பொதுக்கூட்டத்திலே இருந்து ஒரு மாணவர் தோற்றத்திலே இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எழுந்து கேட்டாராம், அப்படியானால் காய்கறிகளையும் செடி கொடிகளிலே இருந்து பறித்து தானே சாப்பிடுகிறோம், அது உயிர் பலி அல்லவா? உடனே திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னாராம், தக்காளி செடியிலிருந்து காயைத்தான் பறிப்போம், செடி அப்படியே இருக்கும். முருங்கை மரத்திலிருந்து காயைத்தான் பறிப்போம், மரம் அப்படியே இருக்கும். புடலங்காய் கொடி இருக்கிறதுனா காயைத்தான் பறிப்போம், கொடி அப்படியே இருக்கும், அதுவெல்லாம் உயிர் பலி அல்ல தம்பி என்று சொன்னாராம். அடுத்த நொடி பட்டென்று தலைவர் கலைஞர் கேட்டாராம், அப்படியானால் கீரை தண்டை வேரோடு பறித்துத்தானே சாப்பிடுகிறீர்கள், அதற்கு உயிர் பலி அல்லவா என்று. இவர் கேட்ட மாத்திரத்திலே திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களே விக்கித்து போய் நாடு நகரம் எங்கும் சுற்றி சுழன்று நான் கேள்வி கேட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குவேன். இந்த மாணவர் கேட்கிற கேள்விக்கு என்னாலே பதில் சொல்ல முடியவில்லை. வருங்காலத்தில் மிகச்சிறந்த தலைவராக வருவார் என்று வாழ்த்தி போனார் என்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக அடிவிழந்து தடுமாற்றம் அடையாமல் எவர் என்ன சொன்னாலும் அந்த பகுத்தறிவின்பால் சிந்திக்க வைத்த பேரறிவு படைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலே தான் விடுமுறை எடுக்காத விடியல் ஞாயிறாய், இயக்கம் மறவாத இதய துடிப்பாய், சுவாசம் கைவிடாத நுரையீரல் இயக்கமாய்,
உறக்கத்திலேயும் உறங்காத இரத்த ஓட்டமாய் உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த தமிழினத்தை ஒருங்கே திரட்டி வைத்த பெற்றவர். காப்பார் கடவுளென கதைகள் விடும் ஆரியத்தின் கொள்கைக்கு எதிரியாய் முளைத்தவர். செத்து கிடந்த செழுந்தமிழர் வாழ்விற்கு சத்தூசி போட்ட சமுதாய காவலர். புத்தனாய் சித்தனாய் தத்துவ வித்தகனாய் தரணியிலே அவதரித்த மூலன். சொல்லால் உலகாளும் சுந்தர நிகழ்வெல்ல முரசொலிக்கும் பகுத்தறிவிங்கள் சார். அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களை நாங்கள் தொடர்ந்து இணைத்துக் கொண்டு பணியாற்றியதனுடைய விளைவு எந்த சோதனைகளையும் எந்த நெருக்கடிகளையும் சந்திக்கின்ற அந்த சக்தியை இந்த இயக்கமும் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு கொடுத்தார்கள். விளைவுதான் லட்சோப லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்திலே பாடுபட்டு பணியாற்றுகிற லட்சியவாதிகளாய் இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணியாற்றி கொண்டியதனுடைய விளைவுதான் 13 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆட்சி கட்டில இல்லாது போனாலும் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்டு பணியாற்றிய வாய்ப்பு எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத சூழலில் மறைந்த நேரத்தில் 89 நாம் ஆட்சிக்கு வந்த வாய்ப்பு. 2021 6வது முறையாக ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பை தளபதி அவர்கள் பெற்றார்கள் என்றால் அந்த தேர்தலை சந்திக்கிற பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? திமுகவிற்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், திமுக காரனுக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கே அவருடைய ஜாதகத்திலே இடமில்லை. முதல்வராக தளபதிக்கே ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. நாடு முழுவதும் முறையாக ஜனநாயக அடிப்படையில் இயக்கத்தின் சார்பில் தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் வகுக்கப்பட்டது. நாடு முழுவதும் வாக்காளர்களை சந்தித்தோம். கிராமங்கள் தோறும் சென்ற தாய்மார்களை தளபதி அவர்கள் சந்தித்தார்கள். அந்த பிரச்சார மேடைகளிலே எல்லாம் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டது. எங்களை நம்புங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், உங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக இந்த பெட்டியிலே மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார் தளபதி அவர்கள். நாடு முழுவதும் இருக்கிற வாக்காளர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தளபதியின் கோரிக்கைகளை நம்பினார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை, உள்ள கிடக்கைகளை, வேண்டுகோள்களை மனுக்களாக எழுதி பெட்டியிலே தந்தார்கள். தேர்தல் முடிந்தது. அதிகப்படியான சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றுகிற நிலை. மே திங்கள் 7ஆம் நாள் 7ஆம் தேதி, கடந்த 7ஆம் தேதியோடு 4 வருட காலம் ஆட்சியை முடித்து 5வது ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நாம் என்கிற முதலமைச்சர் பதவி பிரமாணத்திற்கு உண்டான வாய்ப்போடு தளபதி இந்த ஆட்சி தொடங்கப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் அனைவரோடு அந்த இன்க்ளூசிவ் குரோத், அந்த சமூக நீதியை மாத்திரமே மையமாக வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று பகிரங்கப்படுத்தி தளபதி அவர்கள் தொடங்கினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 4 ஆண்டு காலத்தை வீறு நடை போட்டு நாம் கடந்திருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்றால், தலைவர் கலைஞர் அவர் தளபதி அவர்களே சொன்னதை போல ஒரு பக்கத்திலே நரி, ஒரு பக்கத்திலே சிங்கம், இன்னொரு பக்கத்திலே அதள பாதாளம், இன்னொரு பக்கத்திலே தாண்டினால் தடுப்பு சுவர் என்கிற நிலையில் 4 முனைகளிலே இருந்தும் தடங்கல்களும் இடையூறுகளும் இன்னல்களும் சூழ்ந்த வேளையிலே கூட கவர்னர் என்று ஒருவரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி அவர் மூலமாக ஒரு இரட்டை ஆட்சியை தமிழ்நாட்டிலே நடத்திவிட முடியாதா என்று மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் வியூகம் வகுத்த வேளையிலே கூட எத்தனையோ காடு மேடு பள்ளத்தாக்குகளை திமுக சந்தித்திருக்கிறது. இந்த நெருக்கடியையும் நீந்தி நாங்கள் வெளியே வருவோம், ஒன்றிய அரசுக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டோம் என்று
பகிரங்கப்படுத்தி இந்த ஆட்சியை தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒன்றிய அரசின் பாராமுகத்திற்கு பின்னால், அந்த ஒன்றிய அரசின் நெருக்கடிகளுக்கு பின்னால், அந்த ஒன்றிய அரசின் நிதி பாரபட்சத்துக்கு பின்னால், அந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எப்படியாவது கட்டி போட்டு விட முடியாதா என்று ஆளுநர் மூலமாக திட்டம் தீட்டியதற்கு பின்னால், சட்ட போராட்டம் நடத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நீதிமன்றத்திற்கு சென்று வென்று காட்டி இருக்கிற வேந்தராய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்பிற்குரிய தளபதி அவர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அந்த ஆட்சிக்கு நன்றி சொல்லுகிற முகமாகத்தான் மகளிர் தாய்மார்கள் இந்த பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சியிலே ஆவூரிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆட்சிக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்கிற கவிமணியின் வாக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 100% இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே நன்றி சொல்வதற்காக இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் இங்கே சொன்னார்கள். 1,15,00,000 மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இந்த அரசாங்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பம் செய்கிற எல்லா மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அவர்கள் இல்லத்தை வந்து சேரும் என்று தமிழகத்தின் முதல்வர் மாண்பிற்குரிய தளபதி அவர்கள் இன்றைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இதற்காக உரிமை தொகை பெறுகிற அத்தனை தகுதிகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விண்ணப்பிக்கிற மகளிர் அனைவருக்கும் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையின் விளைவா சொன்னார்கள். காலை சிற்றுண்டி திட்டம், மதிய உணவு திட்டம்னா காமராஜர் கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அதை சத்துணவாக எம்ஜிஆர் மாற்றினார் என்பார்கள். தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். அவர்தான் சொன்னார், பெயரளவில் அது சத்துணவாக இருக்கக்கூடாது, உண்மையான சத்துணவாக இருக்கட்டும் என்று சொல்லி முட்டையோடு கூடிய சத்துணவாக மாணவர்களுக்கு அந்த சத்துணவை மாற்றி காட்டினார். முட்டை சாப்பிடாத சைவ குழந்தைகள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு வாழைப்பழத்தோடு கூடிய சத்துணவாக அது சத்துணவு திட்டம் நடைபெறட்டும் என்று சொன்னார். அதையே கொஞ்சம் நீட்சிப்படுத்தித்தான் தளபதி அவர்கள் சொன்னார்கள், மதிய உணவு கொடுத்து விட்டோம். எத்தனை வீடுகளிலே தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்து வீட்டு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உணவாய் போ என்று முதல்வி என்று சொன்னார்கள். அந்த கல்வியை பெறுவதற்கு தாய் குலங்கள் தன்னுடைய குழந்தை செல்வத்தை அனுப்புகிற பொழுது எத்தனை வீடுகளிலே காலை சிற்றுண்டி கொடுத்து அனுப்புகிற வசதி இருக்கிறது. எனவே பள்ளிக்கூடங்களில் காலை சிற்றுண்டியும் கொடுத்தால் பிள்ளைகள் அதிக எண்ணிக்கையிலே பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள் என்பது மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் காலை உணர்வை தவிர்க்க கூடாது என்று சொன்னால் குழந்தைகள் கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்க கூடாது. எனவே பள்ளிகளிலே காலை சிற்றுண்டி திட்டம் என்று சொல்லி, அரசு பள்ளிகளிலேயும் காலை சிற்றுண்டி திட்டம், அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்களிலேயும் காலை சிற்றுண்டி திட்டம் என்று தேர்வு முடிந்தது. குடிமை பணிகள் தேர்விலே அந்த தேர்ச்சியிலே 50 மாணவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த 50 மாணவர்களும் நான் முதல்வன் திட்டத்தில், தமிழ்நாட்டிலே தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் பயிற்சி பெற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.